கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தைங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 28/4/2026 காலையில் வியாபாரம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. வளர்ப்பு ஏற்கன்றுங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணா வந்து கொண்டு வந்திருக்காருங்க. சூப்பராக இருக்குது ஜோடி. விலை பேசிகிட்ருக்காங்க. கனவுட்டி நல்லா செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம அப்படி வந்து நின்னா அந்த பக்கம் வந்து மறைச்சிடறேன். என்ன முடியலைங்க, பேசிகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டி. விலை மட்டும் கேட்காதீங்க, வேலையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தள்ளல ஓரளவுக்கு முடிஞ்ச மாதிரி தான் இருக்குதுங்க. மாடு வந்து கட்டிட்டாங்க. அதுவும் வளர்ப்பு கண்ணுக்குட்டி தாங்க. சிங்கிளாக கொண்டு வந்திருக்காங்க அந்த குட்டி. ஸோ இன்னும் முடியல. அது இன்றைக்கி கொஞ்சம் மாடு கம்மி தாங்க. மற்றப்பள்ளியில் கம்மியாக தான் இருக்குது மாடு. வேலை நம்ம பாருங்க வந்திருக்காரு, மாடு வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அங்கே இருக்கிறது காளை கன்று குட்டி தாங்க. அதுவும் நல்லா சிங்கிள் கன்று குட்டி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பாருங்கன்னா
பசுமாடு நல்ல தரமான பசுமாடுங்க. கண்ணுக்குட்டியோட இருக்குது, செவல் இல்லை, கண்ணுக்குட்டியும் இருக்குது, மாடும் இருக்குது, 2 ஜோடியோட. காளை கன்றுக்குட்டி, வளர்ப்பு கன்றுக்குட்டிங்க வாங்கி போட்டிருக்காங்க. இன்றைக்கி கன்றுக்குட்டிங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு, ஏற்காலைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. பாருங்க, பஸ்ஸு நல்ல தரமான பஸ் வந்திருக்கு. மற்றப்பள்ளியில் தாங்க கிடைக்கும் இந்த மாதிரி பசு மாடுங்கள்லாம். காலையில் டைமாக வந்தீங்கன்னா வாங்கலாங்க இந்த மாதிரி பசுகள்லாம். இல்லைண்ணா உடம்பு சரியில்லை. பால் வந்து கறக்கலைங்க, ஏன்னா கண்ணுக்குட்டி பெருசாகிடுச்சு, பால் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கரெக்டாக சொல்லி தான் கொடுக்குறாரு. ஒரு ஜோடி கண்ணுக்குட்டி கொண்டு வந்திருக்காங்க. கண்ணுக்குட்டி வந்தவொடனே அங்கே ஜெயின்னு கூட்டம் வந்து சேர்ந்துருது. நல்லா பசுங்க பாருங்க, இது நல்லா ஏர் ஓட்டக்கூடிய பசுங்க தாங்க. கண்ணுக்குட்டி ஒன்று வேளாண் பேசிகிட்டு இருக்காரு. வாழை தூக்கின்னு போத, வாழும் தூக்கல ஒன்றும் தூக்கல, சும்மா நிற்கிது. தெரு காட்டி பிசு வைக்கணும், கண்ணை மூணு அப்படியே சாத்துது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான். இன்னும் அவங்கிறான் ஆளுகிறான் ஒன்றுகிறான்னு தான் நினைக்கிறதுல. ஏழு வியாபாரி உட்காந்துட்டே பிடிச்சிட்டு இருக்காரு. நல்லா கோலி டைப்பில் இருக்குது. पूछो भाई आइए क्या पल्ले ब्रोदर पल्ले 8 पल्लुपा சரி போச்சு, சரியா போச்சாண்ணா அது. பல்ல எவ்வளோன்னு தெரியல. ரஜினி அண்ணா ஒரு ஜோடி கொண்டு வந்துருக்காரு பாரு, அது காளை தான், நல்லா பச்சை கலர் பெயிண்ட் அடித்து கொண்டு வந்துருக்கு. நல்ல பெரிய பசுங்க.
தான் 1 லட்ச ரூபாய்க்கு 1,5 லட்சத்துக்கு இது 75,000 ரூபாய் 80,000 ரூபாய்க்கு வாங்கினோம். இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாம் நம்ம ஹெச்எப் கண்ணுக்குட்டிங்க. கண்ணுக்குட்டி தான் கிடைக்கும். மற்றப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணுக்குட்டிங்க தான் ஜாஸ்தியாக கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த பக்கம் யாருமே வந்து விலை சொல்ல மாட்டாங்க. அப்படியே கண்ணுக்குட்டி வந்து கண்ணுக்குட்டியை மட்டும் அப்படியே வந்து காமிச்சிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணுக்குட்டிகள்லாம் வந்து கிடைக்குங்க மற்றப்பள்ளியை பொறுத்த வரைக்கும். நிற்கிறதுக்கு பாருங்க. இந்த மாதிரி கண்ணுக்குட்டி தான் கிடைக்கும். பார்த்தீங்களா, கண்ணுக்குட்டி இந்த மாதிரி கண்ணுக்குட்டி தான் கிடைக்கும். நல்லா சின்ன சின்ன வளர்ப்பு குட்டிங்க தான் கிடைக்குங்க. இந்த பக்கம் இருக்கும் பாருங்க, எல்லாம் ஜெர்சி குட்டிங்கெல்லாம் சின்ன சின்ன அழகான ஜெர்சி குட்டிங்க, வளர்ப்பு குட்டிங்க. நீ ராத்திரி அவுத்து வந்து மாடு கொடுப்ப. நான் ரொக்கமா திரும்பிதானா நீ ராத்திரி அவுத்து வந்து மாடு கொடுப்ப. சரியா? நீ சொன்ன வார்த்தை சரியில்லை. நீ சொன்ன வார்த்தை சரியில்லை. வாங்கிடுவேன் தான் கேட்டேன். நீ அந்த வார்த்தை எப்படி சொல்ல என்ன பார்த்து நான் யார்கிட்ட சொன்னாங்க வாங்கிடுவேன். அதே பாரு என் மாட்டை எவ்வளோ கேட்க என்ன மாட்டை எவ்வளோ கேட்க தெரியுமா? என் மாட்டை எவ்வளோ கேட்க அது எப்படி சொல்லிடலாம். நீ எப்படி சொல்ல இங்கே வாங்கிடுவேன். என் மாட்டை வாங்கி நீயா உன் மாட்டை வாங்குற என் மாட்டை எப்படி கேட்க என் மாட்டை எப்படி கேட்டாரு தெரியுமா உங்களுக்கு? அதை பார்த்து பேசு. எது பேச சண்டை போட சண்டை பிடிக்கல. காலையில் எப்படி கேட்டான்னு தெரியுமா என் மாட்டை? பாரு ரெண்டும் செவலைங்க எப்படி இருக்குமா தரமாக ஜோடி. இந்த கிடாரிங்க தான், ரெண்டுமே கிடாரிங்க தான். ரொம்ப ஜம்முன்னு இருக்கு. இந்த சென்ட்ரலில் நிற்கிறது அத்தனைமே வந்து கிடாரிங்க தான். பசுமாடுங்க, இதுவும் பசுமாடு ஜோடிங்க தான்.